வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து தளபதி விஜய் அவர்களை குறை சொல்லும்போது எனக்கு ஒரு திரைப்படம் ஞாபகத்துக்கு வருது. முதல்வன் திரைப்படம். முதல்வன் திரைப்படத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து முதலமைச்சர் எப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து தளபதி விஜய் அவர்களை குறை சொல்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு ஒரு வரியில் முடிச்சிடலாமே. விஜய்லாம் அரசியலுக்கு வர வேண்டாம், நல்லாட்சிக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வரியில் முடிச்சிடலாமே. இப்போ எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து விஜயை டார்கெட் பண்ணி ஏன் குறை சொல்லணும்? அப்போ இங்கே நல்லாட்சி நடந்துடக்கூடாது, மக்களுக்கு நல்லது நடந்துடக்கூடாது, நம்ம தான் ஆட்சி செய்யணும், மக்கள்கிட்ட நம்ம சுரண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே. அதனால தான் எல்லா கட்சி தலைவர்களும் தளபதி விஜய் அவர்களை குறை சொல்கிறாங்க. விஜயால் நல்ல ஆட்சி வரும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த பயத்தினால தளபதி விஜய் மீது இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, குறைகள் சொல்றாங்க. அந்த பயத்தினால தான் விஜயை தப்பா பேசுறாங்க. எப்பா காலங்காலமா ஆண்டுகிட்டு இருந்த கட்சிப்பா, எவ்வளவு பெரிய கட்சி, இவங்களாமா போய் விஜய்க்கு பயப்பட போறாங்க? விஜய் சின்ன பையன் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்குள்ள எழும்பலாம். ஆனா விஜய் சின்ன பையனா இருந்தாலும் மக்கள் சக்தி விஜய்கிட்ட இருக்கு. ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கிட்ட பணம் இருக்கலாம், ஆனால் மக்கள் செல்வாக்கு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். விஜய் அவர்கள்ட்ட மக்கள் செல்வாக்கு இருக்கு. அதனால தான் விஜயை பார்த்து இத்தனை தலைவர்கள் பயப்படுறாங்க. மக்களுக்கு மாற்றம் வருமா ஏமாற்றம் வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் விஜய் அவர்கள் மக்கள் செல்வாக்கில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். விஜய் மிகப்பெரிய ஒரு சக்தி. அந்த சக்தியை அழிக்கணும் அப்படின்னா விஜய் கெட்ட பேர் உண்டாக்கணும். கெட்ட பேர் உண்டாக்குனா தான் மக்கள்கிட்ட பிரிக்க முடியும் விஜயை. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் அவர்களை தப்பாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஆனால் மக்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தாங்க அப்படின்னா விஜய் சாருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். அது என்ன அப்படின்னா, மக்கள் நமக்கு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா விஜய் சார் முதலமைச்சர் ஆவது உறுதி.